புதிய வீடு கட்டின வீட்டோட இத விற்பனை செய்கிறீங்க. ஒரு வீடு இல்ல 2 வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. இது வீடு மட்டும் இல்ல, கடை இருக்கு. பாத்தீங்கன்னா 3 ரூம்ஸ் இருக்கு. மொத்தமா 3 ரூம்ஸ் இருக்கு. மொத்தமா எல்லா இடங்களும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பூட்டி இருக்கணும். நிலத்தோட வீடு போன்றவங்க யோசிக்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி கதவுகள் 6 தென்னையும் இருக்கு. தென்னையை பாத்தீங்கன்னா மேல ஃபுல்லா காய்களோட இருக்கு. வணக்கம் ரவளே, நான் உங்கள் தவகிறேன். நான் உங்கள் சங்கவி. பாத்தீங்கன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட கேட்குறீங்க, எங்கேயாவது காணி வீடுகள் வந்து விற்பனைக்கு இருந்தா சொல்ல சொல்லி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு வந்து ஒரு வீடு இல்ல 2 வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதுதான் நாங்கள் பார்க்க போறோம். என்ன வெளிநாட்டில் இருக்கிற எங்களோட உறவுகள் வந்து இங்க ஏதாவது வீடுகள் வந்து விற்பனைக்கு இந்த கட்டாயம் போடுங்க தம்பின்னு சொன்னதுக்கு நாங்க இன்றைக்கு வீடு விற்பனை தான் வந்து பார்க்க போறோம். என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். 2 வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு யாழ்ப்பாணத்துல. மிக முக்கியமா பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து என்னிட்ட கேட்கறது யாழ்ப்பாணத்துல வீடு இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி காணியா கேட்கிறவையும் இருக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீடு தேவைன்னு கேட்கிறவையும் இருக்கணும். அதனால பாத்தீங்கன்னா குறைஞ்ச விலையில 2 வீடு கட்டின வீடு புதிய வீடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அதுதான் பார்க்க போறோம். அதுவும் வந்து ஜேஎம் ரியல் எஸ்டேட் நூடாகத்தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கிறது. நான் நிற்கிற இடம் பார்த்தீங்களா இருந்தா யாழ்ப்பாணம் நிலாவர சுண்ணாம் ரோட்லாம் நிற்கிறேன். அதே மாதிரி நிலாவர புன்னால கட்டுவன் பிரதான வீதின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஒரு பிரதான வீதியிலிருந்து சரியா பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் தூரத்திலேயே ஒரு வீடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்கு. என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி போய் பார்க்க போறோம். இப்போ பல பேரும் வீடு வேண்டும்னு யோசிப்பீங்க. அவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு சான்ஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேருந்து பார்க்க உங்களுக்கு தெரியும் பாருங்கள், வீட்டுன்ற டிசைனை இதுலேருந்து உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மெயின் ரோட்லேருந்து சரியாக ஒரு 100 மீட்டருக்குள்ளேன்னு சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. அந்தளவு தூரத்திலே இருக்குது. வாங்க எப்படியே போய் வீடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி ஜேஎம் ரியல் எஸ்டேட்டோட கேட்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வீட்டடிக்கு வந்துட்டோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா இருந்தால் 2 பரப்பில் அமைந்த வீடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 பரப்புலையும் இன்னும் ஒரு வீடு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா பருத்தித்துறை வீதியில இருந்து பார்த்தீங்கன்னா மிக அருகிலே இருக்குன்னு சொல்லலாம். 600 மீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த வீட்டை முதல் பார்த்துக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா நிலாவர புன்னால கட்டுவான் வீதி, முக்கியமாக சொல்ல போனால் நிலாவர சுண்ணா வீதின்னு சொல்லலாம். பிரதான வீதிக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த வீடு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். முன்னுக்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு வாசலோட பார்த்தீங்கன்னா அண்ணா நிற்கிறேன். அண்ணா வணக்கம். ஜேஎம் ரியல் எஸ்டேட் அண்ணா வணக்கம். நிறைய காலமாக வந்து காணியல் வீடுகள் எல்லாம் விற்பனை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி இப்போ அழகான ஒரு வீட்டையும் விற்பனை கொண்டுக்கிறீங்க. முடியும்ன்றதை காட்டுறீங்க. ஓகே, இப்போ நாங்கள் உள்ளுக்க போயிடுவோம். கொஞ்சம் உள்ளுக்க போயிட்டு காய்ப்போம். இப்படியே வந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேட் இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முன்னுக்கு வந்து கார் பார்க்கிங் ஏற்ற மாதிரி இந்த வீடை வந்து டிசைன் பண்ணிக்கிறோம். இஞ்சாலையும் வந்து கார்கள் அதில் பார்க் பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இஞ்சால பலாமரங்கள் முன்னுக்கே ஒரு கார்டன் செட்டப் மாதிரி சின்னனா செய்திருக்கணும். அதெல்லாம் நீங்க பார்த்துக்கொள்ளலாம். முக்கியம் அடுத்த விஷயம் என்னன்னா இந்த வீட்டை சுத்தி வர அங்க இருந்து பார்த்தா எல்லா பக்கம் சிசிடிவி கேமரா எல்லாம் பூட்டி அவ்வளவு வந்து வச்சிருக்கணும். அதுலயே பாத்தீங்கன்னா தெரியும் கேமரா, சிசிடிவி கேமரா இருக்கு. வீடு ஃபுல்லாவே எல்லாம் பாதுகாப்பாக அப்படியே மாத்தி கொடுக்கலாம். வந்து 2 வீடு விற்பனை கொண்டு வந்துக்கிறீங்க. என்ன மாதிரி இந்த வீட்டை பற்றி கேட்போம். இது என்ன மாதிரி? இது வந்து என்ன சரியா எங்களோட புத்தூர் ரோட்ன்றது புத்தூர் சுண்ணா ரோட்ல இருந்து காப்பட்ல இருந்து மெயின் ரோட்ல இருந்து 2வது காணி. இந்த லேனுக்கு இறங்கினோம்னா எங்கட முதலாவது காணி. ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கே வருது. இந்த வீடு 100 மீட்டர் இல்ல, அதுவும் இல்ல, பார்த்தா ஒரு 30 மீட்டர் வரும். 30 மீட்டர் முதல் காணி சரியா இது மூண்டு வர அடுத்தது எங்கட காணி. இந்த ரோட்ல முதலாவது காணி எங்கட காணி ரோட்ல இருந்து. இது சரியா 2 பரப்புக்கே இருக்குது. என்னன்னு சொல்றது, 3 ரூம்ஸ், 3 ரூம், கோல் கிச்சன், அட்டாச் பாத்ரூம், எல்லா வசதிகளும் செய்து. ஓகே, இப்போ இந்த வீடு வந்து எப்ப கட்டப்பட்ட வீடு, என்ன மாதிரி இது? இப்போ என்ன சொல்றது, ஒரு குறுகிய ஒரு 1 இயருக்கு நாங்க தொடங்கினாங்க, 2 இடத்துல தொடங்கினாங்க. ஓகே, இப்போ புதிய வீடு கட்டின வீட்டோட இத விற்பனை செய்கிறீங்க. சொன்னமே நிறைய பேர் கேட்டபடி நாங்க புத்தூர் வீடு போட்ட அப்புறம் நிறைய பேர் கேட்டபடி இதுக்கே அடிச்சு கேட்டபடி நான் இல்லை விளம்பரப்படுத்திட்டு உங்களுக்கு நான் போட்டேன். எல்லாருமே கேட்டாங்க. நாங்கள் ஒரு வேல்யூவேஷன் பார்த்துருக்கோம். ஓகே, அப்போ என்னன்னு சொல்றேன், நாங்கள் எங்களால் இந்த உலார் விலை குறைவா கொடுக்க முடியுமன்றதை நாங்கள் நிரூபிக்கணும் பண்றதுக்காக நாங்கள் காட்டியிருக்கு. இப்போ வேண்ட போறாங்க உங்களோட இன்ஜினியரை கூட்டிட்டு வாங்க. ஓகே, உங்களோட வேல்யூவேஷனை பாருங்க, பார்த்து எவ்வளவு எங்கட பெறுமதி என்ன உங்களோட பெறுமதி என்ன பாருங்க. முந்திரவைக்கு கிடைக்கும். ஓகே, முக்கியமா இந்த வீடு வந்து 2 பரப்புல வந்து இருக்குது. அதே மாதிரி பண்ண இந்த வீட்டின் தோம்புகள் உறுதியை பற்றி 1958ஆம் ஆண்டுல இருந்து 1958ஆம் ஆண்டுல இருந்து இதுக்கு வரலாறு இருக்கு. முதல்ல இந்த வீட்டின் வளவை முதல் பார்த்துட்டு போவோம் என்ன மாதிரின்னு சொல்லி. ஏன்னு பாத்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போயிட்டு திருப்பி வளவை பாக்குறது, வளவை
பார்த்துட்டு போவோம். இப்போ வீட்டு வடியை பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து பார்க்க நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வெளியில பெனல் ஒர்க் எல்லாமே நல்ல வடிவாக செய்திருக்கணும். அதே மாதிரி பின்னுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்காலே வந்து நல்ல காய்க்கிற தென்னை மரங்கள் இருக்கு, பூக்கண்டுகள் இருக்குது. ஓகே, ஃபுல்லாவே சுத்தர் வீடு சுத்தி வேற வந்து அவை கார்டன் கார்டன் செட்டப் செய்து வைக்கக்கூடியலாம். பார்த்தீங்கன்னா இங்கால வந்து அப்படியே வந்து 6 தென்னை இருக்கு. 6 தென்னையும் புல் காயோட இங்க பாருங்க 6 தென்னையும் இருக்கு. தென்னையை பார்த்தீங்கன்னா மேல ஃபுல்லா காய்களோட இருக்கு. அவ்வளவு நல்லா காய்ச்சி குலுங்குறது என்னன்னு சொல்லலாமே. மற்றது இதுக்கு வந்து ஒரு இது அடிச்சிருக்கோம், தொட்டி அடிச்சிருக்கோம். ஓகே, இஞ்சால இப்போ தொட்டி கிணறு மோட்டர் எல்லாம் இங்க வரும். இங்க இதுக்கு வரும். வழி டாய்லெட் இருக்குது. மற்ற இது வந்து அப்படியே வேண்டாக்கள் எல்லாருமே வீட்டு தோட்டம் கேட்பீங்க. வீட்டு தோட்டம் செய்யறதுக்கு மாதிரி டைம் இந்த இடத்த ஒதுக்கி இருக்கிறீங்க. ஒதுக்கிறேன். என்ன செம்பாட்டு மண் தானே, என்ன பயிர் வச்சாலும் பெறக்கூடிய இருக்கு. அதே மாதிரி வந்து வெளியிலேயும் ஒரு வாஷ்ரூம் இருக்கு. வெளியில ஒரு வாஷ்ரூம் பாத்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் உண்டு. வெளியில சில பேர் இதா கெஸ்ட் ஹவுஸ் ஆகிறவங்களுக்கு பிரைவேட் உண்டு கேட்பினோம். அதுக்காண்டி அது பிரைவேட் ஆண்டு உள்ளுக எல்லா இது வசதிகளோடையும் இருக்கு. எல்லா வசதிகளோடையும் இருக்கு. இந்த வீட்டு அமைப்பை பாருங்க. வீட்டை சுற்றி வர பார்த்தீங்கன்னா சுற்றும் அதெல்லாம் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. அப்படி நீங்கள் பார்த்தா தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேமரா வசதியை நான் சொன்னேன். பார்த்தீங்கன்னா வீட்டுண்டு அங்கங்கே எல்லா இடங்களும் வந்து சிசிடிவி கேமரா வந்து பூட்டியிருக்கணும். அவ்வளோ வந்து நல்ல வசதியாக இருக்குது. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இருக்குன்னு சொல்லலாம். பெயிண்டிங் வீடு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டியிருக்கணும். அதில் பார்த்து பெயிண்டிங் வந்து புதுசாக இருக்குது. எல்லாமே வந்து நல்லா இருக்கு. யாருமே எதிர்பார்க்க மாட்டோம். முன்னுக்கு இருக்கிற விசிட்டிங் கூட தான் பார்க்குறோம். இதுலேயே பார்த்தீங்கன்னா இருந்தால் பெனல் ஒர்க் பண்ணிக்கணும். ஃபுல்லாக வந்து பெனல் ஒர்க். அதே மாதிரி இந்த தூணுகளுக்கும் பார்த்தீங்கன்னா தூணுகளுக்கு டிசைன் எடுத்து கல்லுகள் எல்லாம் பதிச்சிருக்கணும். நல்லா அழகாக வந்து கொடுத்துருக்கணும். நிலத்தோட வீடு போன்றவங்க யோசிக்கிறார்களுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் நினைக்கிறேன். அதே மாதிரி கதவுகள் நல்ல பெரிய கதவுகள் எல்லாமே தேக்கண்ண. ஓகே, கதவுகள் எல்லாமே வந்து தேக்குல வந்து போட்டிருக்கணும். இப்படியே வந்து பாருங்க, இப்படியே இந்த வெளி பிராந்தியை வந்து ஒரு எல்லாமே தேக்கு. ஓகே, இப்படியே வந்து பிராந்தியை பாருங்க, சுத்தி வர பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த சூழல் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அழகான சூழலோட இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. வெளியில வந்து பாத்தீங்கன்னா மாவுள் வந்து கொஞ்சம் டிசைன்ல வந்து கொடுத்துருக்கணும். அதே மாதிரி உள்ளுக்கு இருக்கிற மாவுள் எல்லாமே வந்து உள்ளுக்கு வந்து பாருங்க. இதான் வந்து பார்த்தீங்கன்னா கதவோட வந்தீங்கன்னா இருந்தால் ஹோல் ஏரியா பாருங்க. இப்போ நாங்கள் இது வந்து என்ன முறைப்படி இந்த வீடு கட்டியிருக்கு? எங்களோட சமய முறைப்படி தான் முறைப்படி உங்கள் வடக்கு வாசல் வீடு. வடக்கு வாசல் இது வந்து தாயறைன்றது. தாயறை சுவாமி அறைன்னு சொன்னால் சுவாமி அறைன்றது. ஓகே, இப்போ இன்றைக்கு கிறிஸ்டியனும் வேண்டிவினம் இந்த யாருமே வந்து எந்த மொழிக்கு எந்த மதக்காரனும் எங்கள்கிட்ட வேண்டிவினம். அதுக்காக வந்து அவைக்கு ஏற்ற மாதிரியே செய்திருக்கு. என்ன செய்யணுமோ செய்யணும். இப்போ நாங்கள் ஒரு சுவாமி படம் வச்சுட்டோம்னு சொன்னால் இப்போ எங்களுக்கு யாரும் எந்த மதத்தாரும் வேண்டைக்கு அது ஒரு இதாக இருக்கு. அப்போ நாங்கள் இதை வந்து ஃப்ரீயாகவே விட்டுருக்கோம். ஓகே ஓகே, அவை தங்கள வசதி வசதி. ஓகே, முக்கியமா பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு தாயறை சொல்லலாம், பெரிய அறைன்னு சொல்லலாம், சுவாமி அறைன்றும் நீங்கள் பாவிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது இந்தியாலையும் பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கு, வெளிப்பக்கம் காத்து வரக்கூடிய மாதிரி எல்லாமே எங்க ஏரியா தான். பாத்தீங்கன்னா இங்க பக்கம் ஜன்னலும் வந்து விட்டுருக்கு. அதே மாதிரி என்ன மேல வந்து பெனல் ஒர்க் கொடுத்துருக்கீங்க. கூடுதலா பார்த்து வீடு ஃபுல்லாவே பெனல் ஒர்க், ஐ பெனல் ஒர்க் பாத்தீங்கன்னா இந்த ஐ பெனல் ஒர்க் வந்து கொடுத்துருக்கீங்க. வடிவா வந்து லக்ஸரியா வந்து காட்டுது வீட்டை. அவ்வளவு வந்து கொடுத்துருக்கீங்கன்னா மொத்தமாக 3 ரூம்ஸ் இருக்கு. மொத்தமா 3 ரூம்ஸ் இருக்கு. ஓகே, மொத்தமா உங்களுக்கு 2 வீடு காட்டுறோம்டாண்டி டக்குன்னு காட்டிக்கொண்டு வரோம். இந்த ஹோல் ஏரியாண்ட பெனல் ஒர்க்கை பாருங்க. அப்படி நல்ல ஒரு டிசைன்ல வந்து கொடுத்துருக்கீங்க. சுத்தி வர கருப்பு நடுவுல வந்து வெள்ளை இந்த கணக்கில் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நல்ல ஜன்னல்கள் கொடுத்துருக்கணும். அதே மாதிரி இங்கால இது என்ன ஒரு பார்த்தீங்கன்னா 2வது ரூம். இதுக்கு வந்து சிசிடிவி கொடுத்துருக்கு. இது வந்து டிவி இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுருக்கு. ஓகே, நல்ல விசாலமான ரூம் தான். இப்படி இங்கால பார்த்தீங்கன்னா கேமராண்ட வியூவில் நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அதில் வந்து கொடுக்கலாம். அங்கே ஜன்னலும் இருக்குது. இப்படியே வந்த மாதிரி இருந்தால் நாங்கள் ஹோலுக்கு திரும்ப வந்துடும். ஹோலுக்கு வந்த உடனே இங்கால இன்னும் ஒரு ஹோல்டோல் வருது. ஹோல்டோல் வந்த மாதிரி இருந்தால் இங்கால பார்த்தீங்கன்னா சமையலறை இருக்குது. அப்படியே வந்து பாருங்க, இது வந்து சமையலறை எப்படி இருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கா வீடு வந்து நாங்க வெளியில இருந்து பாக்குறதை விட உள்ளுக்கு வந்து நல்ல வடிவா செய்திருக்கீங்க. வசதிகளோட இருக்குது. ஓகே, இந்த சமையலறை கீழே போட்டுக்கிற மாவுள் வடிவா இருக்கு. என்ன சில பேர் அந்த வெங்கட முறைப்படி பார்த்தா கேஷ வச்சு சமைக்கலாம். வீட்டுக்கு வரவே சில பேர் கேஷ வச்சு பொங்கினா வந்து விறகு வச்சு பால் பொங்குறதுதான் ஒரு முறை. நிச்சயமா பாத்தீங்கன்னா அந்த ஏற்பாடுலயே பாத்தீங்கன்னா இந்த இதுல கொடுத்துக்கிற பிளேட்டுகள் எல்லாம் வந்து மாவுள் வந்து போட்டிருக்கீங்க. அதே மாதிரி அடுப்புலயும் நீங்க வந்து சமைச்சு கொள்ளலாம், அல்லது கேஷ வச்சு சமைச்சு கொள்ளலாம். அப்படியே அந்த அது ஒரு செட்டப். அதோட எங்களை பாத்தீங்கன்னா பொருட்கள் வந்து வைக்கக்கூடிய மாதிரி ஒரு அலுமாரி செட்டப் கொடுத்துருக்கேன். இவ்வளவுதான் பாத்தீங்கன்னா சமையலறை பாத்தீங்கன்னா நல்ல அளவான சமையலறை. அறையில இருந்து கொண்டே நீங்க கோலை பார்க்கலாம். அப்படி இங்க இருந்து பாத்தீங்கன்னா கோலை பார்க்கலாம். கோல் ஏரியாவை நீங்க பார்த்து கதைச்சும் கொள்ளலாம். அப்படி ஒரு செட்டப்ல வந்து கட்டி இருக்கிறேன். இப்படி இந்த ஹோல்டோல் ஏரியாவோட வந்த மாதிரி இருந்தா அடுத்த அறை இருக்கு. இப்படி வாங்க,
இப்படியே வந்த வேறு தான் அடுத்த இது அதே மாதிரி தான் இந்த ஹோல்டோலுக்கும் பார்த்தீங்கன்னா மேலே ஐபேனல் ஒர்க் தான் கொடுத்துருக்கணும். எல்லா இடத்துக்கும் ஐபேனல் ஒர்க் கொடுத்துருக்கணும். இப்படி வந்து எல்லாருமே தொடர்ந்து ரசிப்பினம் தாங்கள் வச்ச பூக்கண்டுகள் தங்கட காணி. உண்மையிலே சொல்லி ஆகணும்னா இந்த மண்வளம் நல்ல மண்வளம். அதை சொல்ல மறந்து போனோம் வழியில. செம்பாட்டு மண் அதை பார்க்கவே தெரியும். செம்பாட்டு மண் அதே மாதிரி தண்ணி வசதிகள் எல்லாமே தண்ணி நல்ல வசதி. நான் சொல்றேன் செம்பாட்டு மண்ணுள்ள மண்ணாலே நல்ல தண்ணி வசதி. ஓகே, அடுத்தது வந்து இப்படியே வந்து ஒரு கொமன் பாத்ரூம் ஒன்று இருக்குண்ணே. அப்படியே வந்து நம்மகிட்ட பார்த்தீங்கன்னா கொமன் பாத்ரூம் சைஸை தரங்க இவ்வளோ பெரிய சைஸ் உண்டு. இது பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்கு. நல்ல விசாலமாக இருக்கு. இது பார்த்தீங்கன்னா இங்கே கொமன் வாஷ்ரூம் வந்து ஒரு விசாலமாக வாஷ்ரூமுக்கு யாரும் விரும்ப மாட்டேங்க. குளியல் ஒரு பக்கம் குளிக்கலாம். அதே மாதிரி இஞ்சாலதெல்லாம் இனி பாத் வைக்கிறது என்னன்னா அவன் விருப்பத்துக்கு ஹீட்டர்ல இருந்து இல்ல லைனும் எடுத்துருக்கு. ஹீட்டர் போட்டுறேன் என்ன ஒவ்வொருத்தர் விரும்பினா அவன் டேஸ்ட் விருப்பத்துக்குரிய ஹீட்டர் போட்ட குடிக்க மாதிரி செட்டப் செய்திருக்கு. ஓகே, எல்லா ரூமுக்கு நீங்களே ஏசி போட்டுலாம். இப்போ சில பேருக்கு பூட்டி தாங்கன்னு சொன்னால் நாங்கள் போட்டி கொடுப்போம். இருக்கு. ஓகே, ஏன்டா என்ன ஏசி போட்டோம் எந்த கம்பெனி எங்களுக்கு இதாக்கிட்டு அப்போ அதையும் செஞ்சு நாங்கள் செய்து இப்படியே வந்து நாங்கள் திரும்பி கோல் ஏரியாவுக்கு போவோம். உங்களுக்கு இந்த வீட்டு அமைப்பை வந்து டக்குண்டு காட்டி இருக்கிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கொண்ட காணி இப்படி இந்த கோல்டோட சேர்த்து அப்படி வெளியிலேயும் போகிறக்கே நம்ம ஒரு கதவு இருக்கு. இப்படியே போனோம்னா அப்படியே வெளியிலேயே நாங்கள் போய் கொள்ளலாம். இப்படியே திருப்பி நாங்கள் இந்த ஹோல் ஏரியாவில் திரும்ப நாங்கள் வெளியில் வாரோம். முக்கியமாக வந்து இப்போ வீட்டு எல்லாமே சுற்றி பார்த்துட்டோம். ஆமாம், பல பேரும் வந்து கேப்பினம் என்னென்னா இந்த வீடு காட்டுறீங்க என்ன விலைக்கு கொடுக்க போறீங்க. இப்போ நாங்கள் இதில் 2 வீடு காட்டுறோம். இப்போ முதலாவது வீடு காட்டி கொண்டு இருக்கிறோம். இப்போ இந்த 2 பிறப்பில் அமைஞ்ச வீடு இந்த வீடு என்ன விலை கொடுக்க போறீங்க? 1,81,00,000. 1,81,00,000 கொடுக்க போறீங்க. ஓகே, ஃபுல்லாகவே நீங்கள் வேணும்னா பண்ணது மதியுங்கோ பாருங்க. ஓகே, என்ன விலைன்னு சொல்லி. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு இன்ஜினியர் விடைக்க தெரியும் மதிப்பெண். வீட்டுக்கு எவ்வளோ பருமதி நிலத்துக்கு எவ்வளோ காணிக்கு எவ்வளோ பருமதின்னு சொல்லி கேட்டாவே தெரியும் இந்த வீட்டுக்கு. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீட்டுக்கு அண்ணா 1,81,00,000 வந்து அண்ணா சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அண்ணாவோட கதைச்சு வாங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக இப்போ முதலாவது வீடு காட்டிட்டோம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வாங்க போறீங்களா இருந்தால் ஆவணங்கள் எல்லாம் சரி பார்க்கணும். அண்ணா சொல்லியிருக்கிற தோம்புகள் எல்லாமே சரியா இருக்குன்னு சொல்லி நீங்கள் உங்களோட சட்டத்திறனிகள் மூலம் கொண்டே செக் பண்ணி வேண்டிக் கொள்ளலாம். மற்றது விஷயம் சொல்லி தெரியணும். அண்ணா ஒரு ஃபைலோட அனுப்பியார். அந்த ஃபைலை நீங்க அப்படியே வேண்டி எல்லா காணிக்கும் இந்த கலர் ஃபைல் வச்சிருக்கணும். அதே கலர் டாக்குமெண்ட்ஸ் ஃபைல். ஓகே, அதே இதுதான் கொடுப்போம். இந்த காணிக்குரிய சும்மா ஃபைலை தூக்கி நாங்கள் ஃபைல வச்சு காட்டலாம். இந்த டாக்குமெண்ட் வந்து இருக்குது. அந்த டாக்குமெண்ட்ஸ் நான் தரேன். நீங்கள் வந்து இந்த காணி வந்து உங்களுக்கு பார்த்து பிடிச்சதா இருந்தா அண்ணா உங்களுக்கு டாக்குமெண்ட் தருவார். ஒரு டாக்குமெண்ட்டை தருவார். நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை கொண்டு செக் பண்ணி உங்களோட சட்டத்தின் மூலம் செக் பண்ணி நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மேலே முக்கியமாக வெளிநாடுகளில் இருந்து வேண்டாம் சரி, உள்நாடுகள் இருந்து வேண்டாம் சரி, வந்து ஒரு சராசரியா யாருமே வேண்டக்கூடிய மாதிரி சரியான ஒரு பிரைஸ் ரேஞ்சில் இருக்கு. ஹை லெவல் அண்ட் இல்லாம அதை நாங்கள் ஒரு பிரதான வீதிக்கு பக்கத்தில் யாருமே விரும்பி நிலாவரையோ மெயின் ரோட்டோ தான் இருக்கு. என்னவாக பயன்படுத்தி நிறைய பேர் அடிச்சு கேட்டவரையே வீடு போடுங்க வீடு வாங்க. ஓகே, சரி, நான் இப்போ அனுப்புவேன். இன்றைக்கு வீடு போய் அடுத்த சரி இப்போ வந்தோன்னா இப்போ நாங்கள் இந்த வீடு பார்த்துட்டோம். இனி நாங்கள் அடுத்த வீட போய் பார்ப்போம். நாங்கள் இப்படியே வந்து நாங்கள் அடுத்த வீடு எங்கே இருக்கேன்னா அடுத்த வீடு சரியா எங்கட புதுர் சந்தியில இருந்து எங்கட நிலா இங்க திரும்பும் பருத்தூர் ரோட்டுக்கு திரும்பினா அதுல பேங்கடின்னு சொல்லி இருக்குது. பேங்கடி சைட் வந்து ஒரு 600 மீட்டர். அது காபட் ரோட். ஓகே, வாங்க இனி அந்த லொகேஷன்ல இருந்து உங்களுக்கு ஜேஎம் ரியல் எஸ்டேட் அடுத்த ஹானியா நாங்கள் பார்க்க போறோம். இப்போ நாங்கள் வந்திருக்கிறது யாழ்ப்பாணத்துல பருத்தித்துறை வீதிக்கு வந்திருக்கோம். முக்கியமா சொல்ல போனா புத்தூர் சந்தி அடிக்கு வந்திருக்கிறோம். இதுல பாத்தீங்களா இருந்தா புத்தூர் சந்தி அப்படியே சுற்றி பாருங்க. புத்தூர் பருத்தித்துறை பிரதான வீதி. இந்த பருத்தித்துறை பிரதான வீதியில் முக்கியமாக சொல்ல போனால் இது புத்தூர் சந்தி பேங்கடி ரோட்டுன்னு சொல்கிறது. இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா பேங்கடி ரோட்டுன்னு சொல்கிறது. இதில் இருந்து சரியாக 650 மீட்டர் தூரத்தில் இந்த வீடும் அதே மாதிரி கடை தொகுதியும் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு. அது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி இப்படியே நாங்கள் போய் பார்க்கலாம். நிறைய பேர் கேட்பீங்கள் வீடு அதே மாதிரி ஏதாவது பிஸ்னஸ் செய்கிறதுக்கு கடைகள் எல்லாம் தேடுவீங்கள். அவைக்கெல்லாம் இந்த காணி வந்து ஒரு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே போகலாம். இப்போ நாங்கள் முதல் வீடு பார்த்துட்டோம். இப்போ நாங்கள் அடுத்த வீடு பார்க்க போகிறோம். பாருங்கள் எப்படியான ஒரு சூழல் அமைந்த வீடுன்னு பாருங்கள். புத்தூர் சந்தையிலேருந்து சரியாக நாங்கள் பேங்கடி ரோட்டால் வந்துட்டோம். 650 மீட்டர் தூரத்துக்கு வந்துட்டோம். என்ன வந்த உடனே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு இந்த வீடு தான் விற்பனைக்கு இருக்குது. இது வீடு மட்டும் இல்லை, கடை இருக்குது. முன்னுக்கு பார்த்தீங்கன்னா
2 கடை என்னண்ணா 2 கடை இருக்குது, அதே மாதிரி வீடு இருக்குது. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு கடையை பார்ப்போம் என்ன மாதிரி. இந்த கடை என்ன மாதிரி அமைப்பு கடை வந்தோன்னா சரியா இது வந்து 200 சதுரடி. ஓகே, வந்து 200 சதுரடி. 200 சதுரடி. இப்போ 2ம் ஒரே கடையாக வந்து நடத்தலாம், தனித்தனியாக நடத்தலாம். இப்போ யாரும் வந்து வீடு வேண்டுறீங்களா இருந்தால் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்திலே இதை பாவிச்சு கொள்ளலாம். இல்லை இந்த கடையை வந்து 2 ஆம்பிட்டு கொடுக்கலாம். இல்லாட்டி யாரும் கஷ்டப்படுறாங்களுக்கு தாங்கள் ஒரு ஊக்குவிப்பாகவும் இருக்கும். என்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுக்கு 2 கடை இருக்குது. இதையும் மற்றபடி பார்த்துக்கிட்டோம். ஃபுல்லாக அங்காள் பக்கம் மாவுள் பறிச்சது இங்கே பார்த்தீங்கன்னா நிலம் எழுத்தப்படி இருக்குது. நீங்கள் 2 கடையும் உண்டாஞ்சலாம், இல்லை 2ஐயும் பிரித்து கூட நீங்கள் கொடுத்துக்கொள்ளலாம். ஒன்று டெய்லரிங் ஷாப்பாகவும் இல்லை அங்கே யாரும் சின்ன ஒரு பலசர கடையாக கொடுத்து எல்லாருமே கேட்குற ஊக்குவிப்பு செய்யணும். அவைக்கு அடிச்சு கேட்பினோம் ஊக்குவிப்பு செய்யணும். இங்கே அதுக்குரிய லேண்ட் ஏதோ சம்மந்தமாக ஏதாச்சும் ஒன்று தாங்கணும்னு சொல்லி கேட்குறேன். இந்த ரோட்டில் நிறைய கடை இருக்குது, வந்து பார்த்தாவே தெரியும். முக்கியமாக சொல்ல போனால் இந்த கடைக்கு முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பலசர கடை இருக்குது, அதே மாதிரி அங்காட ஒரு பலசர கடை. இப்படி வந்து கடைகள் வந்து இருக்குது. கார்பெட் ரோட்டோட பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து விற்பனைக்கு இருக்குது. முக்கியமாக ஆனால் நான் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்ததுல எல்லா வீடுகளுக்கும் சிசிடிவி கேமரா எல்லாமே இருக்குது. வேணா முழு வீட்டுக்கு அது நீங்கள் எல்லாருமே எல்லாருக்குமே பிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ என்னென்னு சொன்னால் அங்கே இருந்து எடுத்து அவை ஏதாச்சும் ஒன்று செய்யணும், கேமரா போட்டோணுமன்றைக்கு அது சில திரும்பி பார்ப்பேன். இது எல்லா வசதியோடையும் இருக்கின்றக்கு விரும்பக்கூடாது. இப்போ இன்றைக்கே எங்களை அட்வான்ஸ் எழுதிட்டோம்னா உடனே திறப்பாக கொடுத்து கேமரா பாஸ்வேர்டையும் கொடுத்துருவீங்க, விஷயம் பார்ப்பேன். ஓகே, பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஒரு கேட்டு பெரிய கேட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா வீடு வந்து எத்தனை பிறப்பு? 3.5 பிறப்பு. மொத்தமாக 3.5 பிறப்பு. மொத்தம் 3.5 பிறப்பு. இப்படியே வீட்டுக்குள்ள சுத்து மதிலோட சுற்று மதில் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்த இதுலேயே வந்து சுற்று மதில் வீடு, அதே மாதிரி இது வந்து சுற்று மதில் வீடு, அதே மாதிரி கடை இருக்குது. இப்படி இந்த வளவை அப்படியே சுற்றி பாருங்க. அப்படி எங்களை வீடு இருக்குது. இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா கடை முன்னுக்கு பார்த்தீங்கன்னா முன்னுக்கு ஒரு துளசி மாடம் இருக்குது. ஒரு வீட்டுக்கு ஒரு மங்களகரமாக இருக்குது, அதை சொல்லி ஆகணும். இதான் பார்த்தீங்கன்னா வீடு. சரி, இப்போ நாங்கள் வீடை ஃபஸ்ட்டாக பார்க்காமல் இப்படி சுற்றி பெற பாருங்க. அப்படி முன்னுக்கும் வந்து தென்னை மரம் நிற்குது. முன்னுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தென்னை இருக்குது. இந்த கடையை வேணும்னா பெருப்பிச்சிடலாம். அந்த கடையை வந்து பெருசாக நீங்கள் கட்டிக்கொள்ளலாம். கூடிய இடம் அந்த பிளேஸ் வந்து விட்டுருக்கோம். அந்த கடையை வேணும்னா அப்படி இப்படி எடுத்து பெருசாக எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வந்து இங்கேயும் இருக்குது தானே. இப்போ பெரிய அளவான பூச்சிட்டி மாதிரி மடிச்சு தென்னை முன்னுக்கும் பார்த்தீங்கன்னா காய்க்கிற தென்னை மரம் இருக்குது. அப்படி முன்னுக்கு பாருங்க. அப்படியே வாசலோட சேர்ந்து இப்படியே வந்த மாதிரி இருந்தால் வீடு பார்த்தீங்கன்னா வீட்டுன்ற வளவோட சேர்ந்து இப்படியே மதில் வருது. மதிலோட வந்து பின்னுக்கும் இல்லை காணி இருக்கும். காணி இருக்கு, பின்னுக்கும் காணி இருக்கு. பின்னுக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு காணி கிட்ட பின்னுக்கும் இருக்கு. காணின்னு சொல்ற விட தென்னந்தோப்பு இருக்குன்னு சொல்லலாம். மக்களே பாருங்க, எஞ்சு பாருங்க, ஒரு தென்னந்தோப்பு. அதுவும் வந்து நல்லா காய்க்குது. நல்ல காய் எல்லாமே நல்லா. எங்கண்ணா இப்போ நீங்கள் எடுக்கிற காணியல்ல கூடுதலா நான் பார்த்தது வந்து எந்த காணி எடுத்தாலும் தென்னை மரமும் தேங்காயும் இருக்கு. ஒரு பிரியோசனம் வரணும். காசு முதலண்டு போட்டுட்டு மாதிரி இருந்தால் அதுக்கு ஏதாச்சும் ஒரு பிரியோசனமே இல்லாம சும்மா வந்துட்டு வறுமையா போகக்கூடாது. ஒரு வாரத்தில் வந்து ஏதாச்சும் கொஞ்சம் சாமான் எடுத்து தங்களை காணியிலேருந்து எடுத்துட்டு போகணும். எடுத்துட்டு போய் ஒரு தேங்காய் எடுத்து போய் அவைக்கு ஒரு சந்தோஷமா. ஒரு தேங்காய் வந்து 200 ரூபா 250 ரூபா விற்குது. இப்போ தங்களை காணிலேருந்து எடுத்துட்டு போற மாட்டேன். சந்தோஷம் உண்டு. காசை விட அதுக்கு ஒரு சந்தோஷம் பாருங்க. பாத்தீங்கன்னா இதுல மொத்தம் எத்தனை தென்னை மரம் நிக்குது? இது மொத்தம் 11 தென்னை மரம். 11 தென்னை மரம் 10 நிக்குது. காய்க்காம 11 முன்னாடி காய்களை பாருங்க. மேல பாத்தீங்கன்னா இதுக்கே 2 வீடு சுத்தி வர காயல். இதுல இருந்து வேண்டாம் நீங்க வீடு கட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்காலே மாமரங்கள் வந்து வச்சிருக்கேன். 2 மாமரங்கள். இங்கால தோட்டங்களும் வேண்டாம் சின்னனா செய்து கொள்ளலாம். அது கேட்ட மாதிரி இருக்கு. இப்படியே இந்த வளவை அப்படியே சுத்தி பாத்தீங்களா இருந்தா அங்கே வீடை வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சும்மா என்னன்னு சொல்றேன், இந்த இதுக்கு நிக்க நல்ல குளிர்மையா இருக்கு. நல்ல சந்தர்ப்பம். உண்மையா அங்க வெயிலா இருக்குது. அந்த காப்பேட்ல நிக்க இங்க வந்து பார்க்க அப்படி குளிர்மையா இருக்கு. நல்லா இருக்கு. அதோட பாத்தீங்கன்னா வீட்டுக்கு இந்த காணிக்கு வந்து நீங்க வேணும்னா நேர இந்த கேட்ட வந்து அப்படியே நேர வந்து கேட்டாக்கிட்டு இங்க பாத்தீங்க. நான் இதை டிப்பராலாம் சாமான்கள் எடுத்தேன் உள்ள. ஓகே, நேர டிப்பர் ஒரு வாகனம் கூடி உள்ள வரக்கூடிய வந்து திரும்பி போகக்கூடிய மாதிரி இதுக்கு நீங்க ஒரு வீட்டை கட்டிக்கொள்ளலாம். பெரிய வீடும் கட்டிக்கொள்ளலாம். இப்போ இந்த வீட்டை வச்சுக்கொண்டு நம்ம ஒரு வீடை கட்டிக்கலாம். 2 பேர் நமக்கு இந்த ஒரு விலைக்கு 2 சகோதரத்துக்கு கொடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. வீட்டை தான் பார்க்க போறோம். முக்கியமான இந்த காணியை பெரிய காய்ச்சாகணும். எல்லாரும் வந்து காணி வந்து எவ்வளவு கால தோம்பு இருக்குன்னு கேட்பாங்க. இது 1990 இருந்து வருது. 1990 இருந்து வருது. பேங்க் லோன்ல இருந்து செட்டில் பண்ணி நாங்கள் எடுத்தது. பேங்க் லோன்ண்டாவே யாருமே யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, பேங்க்ண்டா சொன்னாவே அவங்க அதை பார்த்து டாக்குமெண்ட் சரியாக தான் லோனுக்கே கொடுப்பாங்க. நாங்கள் லோன்ல இருந்து நாங்கள் செட்டில் பண்ணி அவையிட்ட இருந்து நாங்கள் வேணா. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே முன்னுக்கு ஒரு பிராந்தைன்னு சொல்லலாம், திண்ணைன்னு சொல்லலாம், அல்லது ஒரு விசிட்டிங் கோல்னு சொல்லலாம். அப்படி வந்து விட்டுருக்குன்னா அதே மாதிரி இப்போ நாங்கள் எங்கட இது தமிழ் முறைப்படி வீடுகள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த வீட்டை வந்து அமைச்சுக்கிறீங்க.
ஓகே பாத்தீங்கன்னா முன்னுக்கு எல்லாருமே திசை பார்ப்பினோம், வடக்கு வாசல் வீடா கிழக்கு வாசல் வீடான்னு சொல்லி அது கட்டாயம் பார்ப்பினோம். ஓகே நம்ம பார்க்க இதுவும் வடக்கு வாசல் வீடு. வடக்கு வாசல் வீடு. இது வந்து இப்போ நாங்கள் ஹோலுக்குள்ளே போகிறோம். வடக்கும் பாய்க்கலாம், கிழக்கும் பாய்க்கலாம். கிழக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாவல் போட்டிருக்கு, ஃபுல்லாக மாவல் போட்டிருக்கு. இது ஹோல் ஏரியா என்ன? இது ஹோல் ஏரியா. ஓகே பார்த்தீங்கன்னா ஹோல் ஏரியா. இங்கே வந்து டிவியில் அதில் வைக்கக்கூடிய மாதிரி வந்து பிளாட்டுகள் கபட் ஆக்கலாம், கபட் ஆக்கலாம் தேவை. அவங்க கூட இதுக்கிட்ட மாதிரி வந்து மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே எங்களை வந்த மாதிரி இருந்தால் சுவாமியரை பெரிய அறை நீங்கள் தேவையான மாதிரி பாவிச்சுக்கலாம் ஒரு அறையாக. பாருங்க இதான் வந்து பெரிய அறைன்னு சொல்கிறது. இங்கே வந்து சிசிடிவி கேமரா, ரோட்டில் யார் போகணும், கேட்டில் யார் நிற்கணும், எல்லாரையும் சுற்றியே பார்க்க அதே மாதிரி தான். அதே மாதிரி சகல வசதியோடையும் இருக்கு. ஓகே நாங்கள் முதல் பார்த்த வீடு மாதிரியே அதை வந்து அமைச்சிருக்கிறோம். ஹோல் என்னன்னா அந்த முதல் பார்த்த வீடு மாதிரியே அதே மாதிரி அதே பிளான். அதில் ஃபுல்லாக டைல் இருக்குது, இது டைல் இல்லை. இந்த ஹோலெல்லாம் வந்து டைல், வாஷ்ரூம் இல்லாமல் டைல். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இன்னும் ஒரு பெரிய அறை இருக்குது, இது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். அது வந்து இல்லாமல் நீங்கள் தேக்கில் பார்த்துறீங்க, இது இல்லாமல் முதிரை எங்களோட வன்னி முதிரை. ஓகே வன்னி முதிரை அது எல்லாமே தேக்கு எல்லாமே இது முதிரையில் எல்லா அறையிலும் ஃபேன்களும் போட்டிருக்கிறீங்க. அது வந்து ரூம்ஸ் வந்து கபட் இல்லை, இதற்கு அந்த கபட் செட்டப் தட்டு செட்டப் அடிச்சிருக்கு. இப்படி இஞ்சால வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்டோல் ஏரியா. இது கிச்சன் சமையலறை. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பிளாட்டுகள் அதில் செட்டப், கூடு செட்டப், அப்படி வந்து சமையலறை செட்டப் வந்து செய்திருக்கணும். அதே மாதிரி இங்கேருந்து நாங்கள் ஹோலை வந்து பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே வெளியிலேயும் போகலாம், மங்கால் பக்கம் அப்படி வெளியில் போகலாம். அதுக்கிட்ட மாதிரி ரூம் அங்கே திண்ணை, இங்கே என்ன ஒரு ரூம் இருக்குது, இது இங்கே இன்னொரு ரூம் இருக்குது. அதே மாதிரி வீடு என்ன சரியா? அதே மாதிரி வீடு. இது வந்து 3 வாசல் வரும், வெளியேற வாசல். ஓகே 3 வாசல் வருது. இந்த கடைக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு வாசல் வந்து. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா இங்கால அப்படியே வந்த மாதிரி இருந்தால் அடுத்தது வாஷ்ரூம். என்னன்னா இது வாஷ்ரூம். இது 2 வாஷ்ரூமும் வீட்டோடய இருக்குது. வீட்டோடய இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழி டாய்லெட், இந்தியன் டாய்லெட், கிரானைட் கல் மாதிரி மாதிரி வாஷ்ரூம் இல்லை இதோட. ஓகே இது வந்து இன்னும் ஒரு செப்பரேட்டாக விட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா இது வந்து கொமட்டோட அப்படியே வந்து ஃபுல் செட்டப்பாக வந்து செய்திருக்கிறேன். சிங்க் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறேன். வந்து இதெல்லாம் மாவெல்லாம் பாய்ச்சிக்கிறேன். என்ன இதெல்லாம் மாவல் இது மற்ற இஞ்சால கடைக்கு வர முடியுமா, வெளியில் விட்டுருக்கு. இங்கே அப்படி வந்தால் வெளியில், இஞ்சால் வந்தால் வெளியில். கடை இந்த கடை பக்கத்துக்கு வரலாம், அப்படியே கடை பக்கத்துக்கு வரலாம். ஓகே கடையின் பின் பக்கத்துக்கு வந்து வரக்கூடிய மாதிரி இருக்குது. ஃபுல்லாக வீடை சுற்றி பார்த்துட்டோம். வீடுன்னா கடையும் பார்த்துட்டோம். இப்போ இது என்ன விலைக்கு கொடுக்க போறீங்கண்ணா? இது சரியா 3.5 பரப்பு காணியும் கடை வீடு இல்லாமல் வந்து 1,41,00,000. ஓகே 1,41,00,000. இப்போ நீங்கள் வந்து யாராவது இந்த காணியை வந்து பார்க்க போறீங்கன்னா நேரை வந்து பார்த்துக்கொள்ளலாம். என்ன இருந்தாலும் காணொலியில் பார்க்குறத விட நேரை வந்து பார்த்தா தான் மேலே அது திருப்தி தன்மைன்றது இருக்கும். என்ன வந்து இப்போ வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்க்க பிடிக்கிற தன்மை இன்னும் கூட இருக்கும். இப்போ நேரில் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் என்னென்ன டைமில் வந்து பார்க்கலாம்? 6 மணி நேரம் மணி 6 மணி வந்து கோல்பாண்டி கேட்டால் வந்து பார்த்துக்கொள்ளலாம். ஆவணங்களையும் அண்ணாட்டா வேண்டி நீங்கள் செக் பண்ணி வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்ததுன்னா இந்த 2 காணி தான் இருக்கா இல்லை வேறு இதுக்கு முதல் வந்து உப்பு மடத்தில் போட்டேன். ஓகே உப்பு மடம் போட்டுறாங்களோ? போட்டேன்னா அதில் இன்னும் ஒரு துண்டு கிடக்கு. ஒரு துண்டு இருக்குது. இப்போ யாராவது எடுக்கிறா எடுத்து 2 பரப்பு ஒரு துண்டு கிடக்கு. 6 எடுக்கணும். அதே மாதிரி இதே நிலாவரையிலேயே மட்டும் போட்டேன்னா ஓகே அதில் 2.5 பரப்பில் ஒரு துண்டு மற்ற எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. ஓகே எழுதி கொடுத்தா வேணுமெண்டாக்கள் இந்த வீட்டு பிளான் தங்கட பிளான் கட்டக்கூடிய மாதிரி தானே மற்ற இடம் எல்லாமே வித்தாச்சு. இப்போ என்னட்ட இருக்கிறேன்னா இது இந்த இவ்வளோதான் இருக்கு. இதே போல வீடு கட்டி விற்கிறதுக்காக வச்சிருக்கிறேன். ஓகே யாரும் கேட்டால் கொடுத்துருவேன். ஓகே பார்த்தீங்கன்னா அண்ணா இருக்கிற காணியில் சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு தேவையாக இருந்தால் அண்ணாட தொடர்பு கொண்டு நீங்கள் வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கீழே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வேண்டிக் கொள்ளுங்க. ஓகே நான் வேறு என்ன நன்றி. அடுத்த காணொலி சந்திப்பாங்க. இன்றைக்கு உங்களுக்கு 2 வீடு வந்து காட்டியிருப்போம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிலாவரையில இருந்து புன்னாலக்கட்டுவம் போகிற வீதியில் இருக்கிற வீடும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புத்தூர் சந்தையில் இருந்து பேங்க் ரோட்டுன்னு சொல்லப்படுகிற வீதியாட போகிற வீடும் வந்து காட்டியிருப்பேன், கடையோட காட்டியிருப்பேன். உங்களுக்கு இந்த காணொலி வந்து ரொம்ப பயனுள்ளாக இருந்துன்னு நினைக்கிறேன். கடையோடையும் இருக்கிறதால உங்களுக்கு வந்து பயனுள்ளாக இருக்கும். யாராவது தேவையாக இருந்தால் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி பண்ணிக்கொள்ளலாம். ஓகே இந்த காணொலி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எங்களோட சேனலுக்கு நீங்கள் முதல்ல வந்தீங்கன்னா அதோட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ நாங்கள் போடுற வீடியோ மீண்டும் என்ன நல்ல காணொலி சந்திக்கிறோம்.